ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு தகவல் சொல்லியிருந்தார். அதாவது நான் வந்து ஒரு வருஷம் வருஷம் கருப்பண்ணசாமிக்கு வந்து பால் குடம் இந்த மாதிரியான நிகழ்வுகள், அதாவது தீச்சட்டி இந்த மாதிரி எல்லாம் நடத்துறாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிறேன்னு அவ்வளவு எனக்கு கருப்பசாமி அந்த டைம் வந்து சாமி இறங்குது. ஆனா அந்த சாமியை ரொம்ப இதா ஆடி எந்த கருப்பசாமி கோயிலுக்கு போனாலும் எனக்கு சாமி வருது, அழகர் கோயிலுக்கு போனாலும் சாமி வருது, மற்றபடி எந்த கருப்பசாமியோட கோயிலுக்கான வந்து சாமி வருது, ஆனா பேரு கேட்டா சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாரு. இந்த கருப்பு சாமியை பொறுத்தளவுல வயசை விடுங்க, எத்தனை வயசு வேணாலும் வாய் திறக்கும். அது வந்து சின்ன ஒரு சிறுவன் ஒரு அஞ்சு வயசு 6 வயசுலேயே ஆடி இருக்காங்க, 7 வயசுல ஆடி இருக்காங்க, 9 வயசு பையங்க எல்லாருமே கருப்பண்ணசாமி அருள் வந்து ஆடுவாங்க. இந்த சாமி அருள் வந்து ஆடும்போது முக்கியமா வந்து யார் யாருக்கு வாய் திறக்கும், யார் யாருக்கு வாய் திறக்காது அப்படின்னா, நீங்க வந்து முன்னக்கூடியே நீங்க கருப்பண்ணசாமிக்கு மேல பயமும் பக்தியும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா அருள் இறங்கணும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல வாய் திறக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாய் திறக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட பேச வைக்கும் கருப்பண்ணசாமி வந்து. ஏன்னா இந்த பூ உலகத்துல கருப்பண்ணசாமியை நேரில் பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பல மருளாடிகளை இன்னைக்கு உருவாக்கி விட்டு போயிருக்காரு, எத்தனையோ கோவில்களை உருவாக்கி விட்டு போயிருக்காரு. திரும்பும் திசையெல்லாம் கருப்பனின் புகழ் என்னைக்கும் இருக்கிற மாதிரி அழியாத ஒரு சாம்ராஜ்யத்தை இந்த மண்ணில் உருவாக்கிட்டு போயிருக்காரு கருப்பண்ணசாமி. உருவாக்கிட்டு போயிருக்காருல, உருவாக்கிக்கிட்டு இருக்காரு, இங்கதான் இருக்காரு. இந்த கலியுகத்திலோட காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி தான். அதனாலதான் வடநாட்டுல இன்னைக்கு கும்புறாங்க கருப்பண்ணசாமியை. அதை வந்து கால பைரவர்னு சொல்லுவாங்க. கால பைரவரோட அம்சத்துக்கு அருவாள் கிடையாது, ஆனா அங்கே அருவாள் வச்சு கும்பிடுவாங்க. நிறைய பேருக்கு இது வந்து அவங்களுக்கு பைரவா அப்படின்னு ஒரு இது. ஏன்னா பைரவர் அதாவது ஒரு நாயை வந்து வாகனமா வச்சிருக்கனால அவங்க இதே ரூபந்தான் இந்த கருப்பண்ணசாமிக்கு. ஸோ கால பைரவரும் கருப்பண்ணசாமியும் ஒண்ணுதான் இந்த இடத்துல நான் சொல்லுவேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது ஏன்னா சிவனோட அம்சமாகவும் விஷ்ணுவோட அம்சமாகவும் தான் அந்த கருப்பசாமி வந்திருக்காரு. அதனால இந்த கருப்பன் தம்பி சொன்னாப்பதான் இந்த சாமி எனக்கு அருள் வருது, என்னென்ன பண்றது அப்படின்னு கேட்டாலும் நான் என்ன சொன்னேன், அழகர் கோயில் போங்க தம்பி. அழகர் கோயில் போயிட்டு அங்கே கருப்பண்ணசாமி காலையில் ஒரு எலுமிச்சை போல கையிலே வச்சு அந்த கருப்பண்ணசாமியை பார்த்து நீ இருக்கேனா, சத்தியமா இருக்கேனா, என்னோட இறங்கி வாக்கு சொல்லுன்னு சொல்லி அந்த கருப்பண்ணசாமி காலையில் வச்சு ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து வந்து இரவு வந்து தூங்கும் போது தலைமாட்டில் வச்சு தூங்க, கனவுலேயே கருப்பண்ணசாமி என்னன்னு சொல்லுவாரு, அப்படி இல்லைன்னா எதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வாய் திறக்காதவங்க அழகர் கோயிலில் போய் இது நூபுரக்கங்கே தீர்த்தம் ஆடிட்டேன், அங்கே உள்ள ராக்காயமனை பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னாலும் கொஞ்சம் சரியாகும். இல்லை எனக்கு வந்து சாமி ஆடுறேன், கருப்பண்ணசாமி வந்து அவரோட ஆயுதங்கள்லாம் கேட்காது, ஆனால் ஆயுதம் வந்து நான் தான் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அந்த இடத்துல வந்து அவரோட பேரை சொல்லி நிரூபிக்க மாட்டாரு. அப்படிங்கும்போது நான் வந்து சும்மா சாமி ஆடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது சாமி ஆடுறதுங்கிறது வந்து தனிப்பட்டது காரியம் கிடையாது. அந்த சாமியே இறங்கினா தான் ஆட முடியும். அது கருப்பண்ணசாமியெல்லாம் பொறுத்தவரை எல்லாருமே ஆடி எல்லாருமே வாய் தொடர்ந்து வாக்கு சொல்லிட முடியாது. சொன்னாலும் அந்த வாக்கு வந்து பலிக்காது. இவன் தான் அப்படிங்கிற ஒரு நியமனம் வந்து கருப்பண்ணசாமி செஞ்சு வச்சிருப்பாரு. இவன் சொன்னா நடக்கும்னா அவன் சொன்னா தான் இங்க நடக்கும். எல்லாரையும் எல்லா இடத்துலையும் சாமி இறங்குவோம். இப்போலாம் பெண்கள்லாம் நிறைய பேர் கருப்பண்ணசாமி ஆடுறாங்க. பெண்களை வந்து கருப்பண்ணசாமி அதிகமாக பிடிக்கவே மாட்டார். பிடிக்க அந்த சொல்ல, அதாவது உடம்புல அதிகமா இறங்கவே மாட்டார். இந்த கருப்பண்ணசாமிக்குங்கிறதுக்கு வந்து தீட்டுங்கிறது ஒரு தடை இருக்கு, ஓகேவா? மற்ற தெய்வங்களுக்கு இல்லையோ என்னமோ அண்ணன் ஒருத்தர் திருநெல்வேலிக்கார் சொன்னார், இங்கே உள்ள சுடலைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னார். சுடலமாடனுக்கு கிடையாதுன்னு வச்சுங்க. சுடலமாடு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ற தெய்வம், எல்லா நல்லவையும் பண்ணும் தீயவையும் பண்ணும். ஆனால் கருப்பண்ணசாமி அள்ளி கொடுக்குற தெய்வம். ஒரு மனிதனை ஏற்றத்தாழ்வு பார்த்து இவனுக்கு கொடுத்தா சரியா இருக்கும், அதாவது ஆராய்ந்து கொடுக்கும் வல்லமை பெற்றவர் இந்த கருப்பண்ணசாமி. ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கணும்னா அதை எப்படி கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுத்தா இவன் கரெக்டாக இருப்பான் அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்து அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் கொடுப்பார். எடுத்தவொடனே எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டார். ஆனால் இந்த சுடலமாட சாமி பொறுத்தளவில் ஒன்று அதாவது எட்டாத பீடம் வைத்து ஏணி வைத்து மாலை சாத்தி அவருக்கு ஊட்டு படையல் போட்டால் என்ன வேணாலும் கொடுப்பார், ஓகேவா? நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லது செஞ்சவனை அழிறானா கூட அவர் அழிப்பாரு. அவருக்கு நல்லது செய்தவனையே அழிறான்னு சொன்னா அவர் அழிக்கிறதை அவருக்கு அந்த ஒரு ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இது கிடையாது. ரொம்ப ஆக்ரோஷமானவர், யாருக்குமே அடங்காத ஒரு கோவக்காரர். நான் வந்து அந்த தெய்வத்தை தப்பாதும் சொல்லலை, யாரும் தப்பா எடுத்துக்கிற வேணாம். அவரோட ஆக்ரோஷம் வேற, இவரோட ஆக்ரோஷம் வேற. கருப்பண்ணசாமி வேற, சுடலமாட சாமி வேறன்னு தான் சொல்றேன். ஏன்னா அது பிணந்தின்னும் சாமி, இது
கருப்பணசாமி வந்து ஆட்டுறதுன்னு தான் பண்ணாங்க. மனித பிணங்களை தின்கிற ஒரு சாமி. அதோட பார்வை நம்ம பார்வையிலே வேற வேற தான். ஓகேவா? வேற தான், அது வேற வேற தான் நான் அழுத்தி சொல்றதான். ஓகேவா? அதனால இந்த சாமி கருப்பணசாமியை பொறுத்தளவுல நல்லது பண்ணேன்னா உன் கூடவே இருப்பேன், கெட்டது பண்ணியா நீ எனக்கு 1000 பூஜை போட்டாலும் உன் பக்கம் என் பார்வை இருக்காது அப்படிங்கிறது தான் வாக்கு. ஓகேவா? கருப்பணசாமி நான் கும்பிட்றேன் அப்படின்னா நீ வந்து தப்பு பண்ணேன்னா உன் பக்கம் அவர் பார்வை இருக்காது. தப்பு பண்ணலாம், நீ பிச்சை எடுக்கிற ஆனா துன் அந்த நுனியிலையும் நீ கருப்பணசாமி நினைக்கிறேன்னா உனக்கு ஒரு நாள் உன்னை வந்து தூக்கி வச்சு பார்ப்பாரு கண்டிப்பா. எனக்கு கருப்பணசாமியோட இதே அப்படித்தான். அதனால கருப்பணசாமி பொறுத்தவரை இப்போ அவருக்கு நான் என்ன அதுதான் சொன்னேன், அதாவது இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுங்க அப்படின்னு. வேறபடி என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாக்கு தரட்டும். இப்போ 3 வருஷமா ஆறுன்ற கதை ஒரு சின்ன வயசுனால இப்போ ஒரு யாருக்குமே சரி எடுத்தவொடனே வாய் திறக்காது. ஒரு சாமி முத வருதுன்னா நீ யாருப்பான்னு கேட்டாலே டக்குன்னு என்ன பண்ணும், யோசிக்கும், இல்லைன்னா அருள் நிற்கும், இல்லைன்னா சொல்ல வரும், ஆனால் அதை சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொட்டு வேகமாக அடிப்பாங்க, அடித்து என்னன்னு கேட்பாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, விடாமல் பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. அதனாலே கொஞ்சம் நேரத்துலேயே அதுவே சொல்லிடும். இல்லைன்னா அந்த கோயில் அந்த சாமி மட்டும் தான் இருக்குன்னா அப்போ நீ தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டே போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த தம்பி வந்து இந்த சாமி ஆடுறதுனால கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருக்கா, அந்த பூசாரி வந்து அந்த அதாவது கருப்பணசாமிக்கு வந்து வல்லைய கம்ப கேட்டிருக்காப்புல. கேட்டு சாமி ஆடுறதுக்கு சாமி கேட்டிருக்கு, இவங்க கொடுக்க மாட்டேன்னு இவங்க போய் எடுக்க போயிருக்காரு. உன்னை கெட்டிடுவேன் அப்படிங்கிற பூசாரி வந்து அந்த இதை சொல்லியிருக்காரு. அதாவது சாமி ஆடுறாரு, அவர் கருப்பணசாமின்னு தான் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அவர் வல்லைய கம்பை வாங்கி ஆடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து சாமி கிடையாது, நீ பேய், உன்னை நான் கெட்டிடுவேன் அப்படின்னு. அவர் பேயின்னு சொல்லல, அவருக்கு உன்னை கெட்டிடுவேன், நீ எந்த சாமியாக இருந்தாலும் உன்னை கெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதாவது ஒரு சாமி இருக்கிற இடத்துல, நம்ம ஒரு பூஜை பண்ணுற இடத்துல இருந்துக்கிட்டு சாமியை கட்டிடுவேன் அப்படின்னா எந்த சாமியை கட்டுவ நீ? உன்னால் எல்லா சாமியும் கட்ட முடியுமா? கருப்பணசாமி யாரால கட்ட முடியும் சொல்லுங்க? இந்த எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கான் சாமியை கட்டிடலாம். சாமியை கெட்டலாம் முடியாது. உன் பக்கம் இருக்கிற அந்த பார்வையை தான் திசை திருப்பி விடுவான். சாமி இந்த பூ உலகத்தில் படைக்கப்பட்ட தெய்வங்கள் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. உங்களெல்லாம் காக்கிறக்காண்டி தான் அவங்க தெய்வங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க, இல்லை உங்களை அழிக்கிறக்காண்டி அந்த தெய்வங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த தெய்வங்களை உங்களை காப்பாத்துறக்காண்டி இந்த இடத்துல இது நடக்கிறதுக்கு அந்த தெய்வங்களை அனுப்பி வைக்கப்பட்டாங்க, அவ்வளவுதான். இதை நான் கெட்டி போடுவேன், அந்த சாமியை மறைச்சு போடுவேன் அப்படின்னா உன் பக்கம் அந்த பார்வை இருக்கா? இப்போ ஒரு தெய்வம், இப்போ என்னோட குலதெய்வம் ஒரு தெய்வம், அந்த தெய்வம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குன்னா என் மேலே உள்ள பார்வை திருப்பிட்டா நான் நல்லா இருக்க மாட்டேன். அப்படிங்கிற ஒன்று தான் பண்ண முடியும், தவிர ஒரு தெய்வத்தை கட்டவே முடியாது. ஒரு கெட்டுறவன், மை வைக்கிறேன், அந்த மாதிரி பேச்சு எடுக்கிறவனே அது அவனுக்கு தான் அழிவு. அதனால சாமியை பொறுத்தளவுல நம்ம வந்து நேர் வழியில் போனோம்னா இல்லது, இல்லை நான் கூட ஏச்சு அழிச்சு பார்க்குறேன் அந்த மாதிரி பார்க்கணும். உனக்கு சாமி இறங்கன்னு நினச்சின்னா அது எப்படி வேணா இறங்கிடும். இதை அடிச்சு பார்க்குறேன், எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே பின் விளைவுகள் வரத்தான் செய்யும். அதனால பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாய் திறந்து பேசும்.